நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்திங்கன்னா நாச்சியார் நல்லபடியாக உயிர் பழிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லே அவங்கள வச்சு அவங்க நல்லபடியாக குணமானதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அவங்கள கூட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாருமே அவங்கள பார்த்துக்கிறாங்க நல்லபடியாக. ஸோ அப்போது நாச்சியார், தீபா, அதுக்கப்புறம் மீனாட்சி, ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் இருக்காங்க பக்கத்தில். அப்போது நாச்சியார் கேட்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது எல்லோரும் சாப்பிட்ட அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போது ஏன் தீபா பொய் சொல்கிற அத்தைக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன சொல்கிற, தீபா சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் இப்படி ஆனதுலேருந்து தீபா சரியாகவே சாப்பிட்றதில்ல. சாப்பாட்டுக்கு எப்போ உக்காந்தாலும் அவள் பாதியில் எழுந்து போயிடுவா. இல்லை ஒரு இட்லி சாப்பிட்றான்னா அதுலேயும் பாதியை வச்சுட்டு போயிடுவா. இப்படி தான் சாப்பிட்றா டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை பற்றி மீனாட்சி இப்படி சொல்கிறாங்க. ஏன் தீபா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்னால் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல. நீங்கள் எப்போ நல்லபடியாக கண் விழிக்கிறீங்களோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வைராக்கியம். நீங்கள் இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாச்சியார்கிட்ட இப்படி சொன்னதும் நாச்சியாருக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. நமக்காக தீபா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்போது போலீஸ் எல்லாமே ரவுண்டப் பண்ணிடுறாங்க ரியாவை. அப்போது கார்த்திக் வேகமாக அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ வந்த உடனே தெரியும், நீ எப்படிடா போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், அதுக்கு காரணம் நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரியா கார்த்திக்கை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ரியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வெளியவே வர முடியாதபடி கண்டிப்பாக இந்த நம்ம கார்த்திக் பண்ணிடுவார். ஸோ அவங்களுடைய ஆயுள் தண்டனை கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்க தான் போகுது. ஸோ இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.